வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான ராஜா கிளி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல தம்பி ராமையா முக்கியமான ரோல் பண்ணிருப்பாரு. அவரோட பையன் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருப்பாரு. ஒரு தொழிலதிபர் நல்லபடியா இருந்துட்டு இருக்காரு. பெண்கள் மேல ஆசை வருது. அந்த ஆசை வந்ததுக்கு அப்புறம் அவரோட வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்ததுன்னு சொல்ற படம் தான் இந்த படம். உண்மையான சம்பவத்துல நிறைய மாற்றங்கள்லாம் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே அன்னை மடின்ற ஒரு ஆசிரமத்தை நமக்கு காட்டுறாங்க. இந்த ஆசிரமத்தை ஆனந்தன் ஒருத்தர் தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு. இங்க இருக்க எல்லார்கிட்டயும் ரொம்ப அன்பு காட்டுறாரு. மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி நிறைய பேர் கூட இந்த இடத்துல இருக்காங்க. இங்க குட்டின்னு ஒருத்தருக்கு இந்த ஆனந்தனை ரொம்ப பிடிக்கும். ஜாலியா விளையாடிட்டுலாம் இருக்காரு. இப்ப ஆனந்தன் கார்ல வந்துட்டு இருக்கும் போது ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. ஒரு பிச்சைக்காரரு ரோட்ல இருக்க சாப்பாடெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஆளுங்களை தான் ஆனந்தன் ஆசிரமத்துக்கு கூட்டு போவாரு. இவரையும் கூட்டு போலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. பக்கத்துல வாங்கன்னு கூப்பிடுறாரு. நம்ம கிட்ட இருக்க சோறை தான் எடுத்துப்பான் போலன்ற மாதிரி அந்த பிச்சைக்காரர் பயப்படுறாரு. சோறை வேகமா ஒளிச்சு வச்சுக்கிறாரு. நான் தான் சொல்றேன்ல என் கூட வாங்கன்ற மாதிரி ஆனந்தன் திரும்பி கூப்பிடுறாரு. இருந்தாலும் அந்த பிச்சைக்காரர் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட பைய எடுத்துட்டு கிளம்பலான்னு பாக்குறாரு. இதனால ஆனந்தன் என்ன பண்றாருன்னா ஒரு சாக்லேட்டை காட்டுறாரு. இப்ப வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாரு. இவர் சாக்லேட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. இவர் சட்டுன்னு கார்ல ஏத்திடுறாரு. இவரோட இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. ஆனந்தனை இந்த இடத்துல ஒருத்தருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த குட்டியும் ஆனந்தன் வேற ஒருத்தரை கூட்டு வந்திருக்கிறத பார்த்து கோவப்படுறாரு. அவர்கிட்ட சாக்லேட் வேற இருக்குல்ல, அதை பார்த்து கோவப்படுறாரு. அந்த சாக்லேட்டை பார்க்க வச்சுக்கிட்டு இவர் முடியெல்லாம் வெட்டிடுறாரு. அதே மாதிரி குளிக்க வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி குளிக்க வைக்கிறாரு. அப்பதான் இவரோட முதுகுல நிறைய காயம்லாம் இருக்கு. பசங்க கல்லால் அடிச்சுதான் இந்த மாதிரி காயம் ஏற்பட்டிருக்குன்றது இவருக்கு தெரிய வருது. இவரை முதல்ல குளிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி குளிக்கலாம் வச்சிடுறாரு. இப்ப இவருக்கு இந்த இடத்துல சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருக்காரு. அப்படி சாப்பாடை ஊட்டி விட்டுட்டு இருக்கும் போது மயக்க மருந்தையோ கலந்துடலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு நினைக்கிறாரு. அந்த மாதிரி தூக்க மருந்தெல்லாம் இவர் கலந்து தந்துடுறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல அந்த பிச்சைக்காரரும் படுத்து தூங்கலாம் ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஆனந்தன் எல்லாரையும் பார்வையிடுறதுக்காக வராரு. அப்பயும் அந்த பேக் அவர் கட்டி பிடிச்சுக்கிட்டே தான் படுத்துட்டு இருக்காரு. அப்படி என்னதான் இந்த பேக்ல வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி பேக்கை ஓபன் பண்ணி பாக்குறாரு. ஒரு முருகரோட போட்டோ இருக்கு. இதை தாண்டி ஒரு டைரி இருக்கு. என்ன டைரியா இருக்கும்ன்ற மாதிரி இவரும் ஓபன் பண்ணி படிக்கிறாரு. பார்த்தா அவரோட வாழ்க்கையில நடந்த விஷயத்தை தான் டைரியா எழுதி வச்சிருக்காருன்னு தெரிய வருது. இப்பதான் அவர் யாருன்றதை நமக்கு காட்டுறாங்க. அவர் பேரு முருகப்பா அப்படின்றது. கஷ்டப்பட்டு உழைப்பால வளர்ந்திருப்பாரு. 50 வயசுல ரொம்ப பெரிய ஆளா மாறி இருப்பாரு. நிறைய கடலாம் ரன் பண்ணிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப இவரோட ஒரு கடைக்கு தான் இவர் வந்துட்டு இருக்காரு. வாசல்ல பார்த்தா போலீஸ் ஜீப் நிக்குது. ஏசிபி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அந்த ஏசிபியும் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டாரு. உதவி கேட்டு வரதுக்கு ஜீப்ல தான் வருவீங்களா? நீங்க இந்த மாதிரி ஜீப்ல வந்தா மத்தவங்க என்ன நினைப்பாங்க? நான் தான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்க மாட்டாங்களா? இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் வராதீங்கன்ற மாதிரி பயங்கரமா திட்டிடுறாரு. சரி என்ன விஷயம்னு கேக்குறாரு. ஏசிபி இருக்கார்ல, என்னோட மச்சான் பெட்ரோல் பங்க் வச்சிருக்காரு. உங்க டிராவல்ஸ்ல இருக்க வண்டிலாம் பெட்ரோல் டீசல் இங்க போட்டுக்கிட்டா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் முடியாது, எனக்குன்னு ஆளுங்க இருக்காங்க, யாருக்காகவும் அவங்கள நான் விட்டு தர மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவருமே கோவமா சொல்லிடுறாரு. ஏசிபி அப்செட் ஆன மாதிரி இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இவர் பல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவரோட ஒய்ஃப் பேரு தெய்வானா அப்படின்றது. அவங்க மட்டும் இவரை கிட்டவே சேர்க்க மாட்டாங்க. ஆக்சுவலா தெய்வானா என்ன நினைக்கிறாங்கன்னா இவர் வேற லேடிஸ் கூட எல்லாம் தொடர்புல இருக்காருன்ற மாதிரி நினைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி இவர் எவ்வளவோ புரிய வைக்கிறாரு. ஆனா ஒய்ஃப் கேட்க மாட்டாங்க. பணம் வந்துருச்சுல, கண்டிப்பா நீங்க அஃபேர் வச்சிருப்பீங்கன்ற மாதிரிலாம் தெய்வானா சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா இவர்கிட்ட வேலை பார்த்த ஒரு ஃபேமிலி இருக்காங்கல்ல, இப்ப நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க. இவருக்கு நன்றி சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்திருக்காங்க. அப்படி வந்த லேடி சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க. இத பாக்குற தெய்வான டென்ஷன் ஆயிடுறாங்க. இங்க வான்ற மாதிரி கூப்பிட்டு பேசுறாங்க. என்ன அவரை பார்த்தா அவ்வளவு வலியிற, அவரை வளைச்சு போடுறதுக்கு பாக்குறியா அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்காங்க. அந்த லேடி அப்படிலாம் இல்லன்ற மாதிரி பயந்த மாதிரி இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இது எல்லாத்தையும் பையன் கவனிச்சிருப்பான். இவங்க பையன் பேரு பழனி அப்படின்றது. அப்ப நல்லவருமா, ஏமா இப்படி தேவையில்லாம சந்தேகப்பட்டு இருக்க? இந்த மாதிரி நீ சந்தேகப்படுறதுனாலே அந்த மனுஷன் அஃபேர் வைக்க போறாரு, அப்பதான் நீ அனுபவிக்க போற அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. முருகப்பாக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. இப்ப முருகப்பாவை பார்த்து பேசுறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒரு காலேஜ் தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க வரணும்ன்ற மாதிரி சொல்றாரு. சரி வரன்ற மாதிரி முருகப்பாவும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. அந்த நபர் தனியா வந்திருக்க மாட்டாரு. அவரோட சொந்தக்கார பையனை கூட்டு வந்திருப்பாரு. இவன் ஒரு டெக்ஸ்டைல் பிசினஸ்க்கான ஐடியா வச்சிருக்கான், நீங்க அதை பண்ணா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இவருக்கு டெக்ஸ்டைல் பிசினஸ் பத்தி பெருசா ஐடியா இருக்காது. ஆனா அந்த பையன் இருக்கான்ல, அடுத்த 10 வருஷத்துல அது செம்ம growth-ஆ இருக்கும், நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு.
சரி ஒரு 2 நாள் மட்டும் யோசிக்கிறதுக்கு டைம் வேணும் அப்படின்ற மாதிரி முருகப்பா சொல்லிடுறாரு. முருகப்பாவை பொறுத்த வரைக்கும் ஒரு குரு இருப்பாரு. இப்ப குருவை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. இந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாமான்ற மாதிரி கேக்குறாரு. உன் நேரம் நல்லா இருக்கு, தாராளமா ஆரம்பிக்கலாம். இல்லறத்துல உனக்கு சந்தோஷத்தை தரலனாலும் தொழில்ல உனக்கு கடவுள் சந்தோஷத்தை மட்டும் தான் தராரு, நம்பி ஆரம்பி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஆனா ஹஸ்பண்ட் டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்ண போறதுல ஒய்ஃபுக்கு விருப்பம் இல்ல. ஏன்னா அந்த இடத்துல நிறைய பொண்ணுங்களை வேலைக்கு போட போறாரு. அதுல சில பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் பையன் கிட்ட சொல்லிட்டாங்க. ஆனா பையன் அதெல்லாம் பெருசா கண்டுக்கவே மாட்டாரு. எப்பவுமே லேடிஸ் தானே விளக்க ஏத்துவாங்க, ஒய்ஃபுக்காக இவர் வெயிட் பண்றாரு. ஆனா ஒய்ஃப் வர மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. பையன் தான் சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்றாரு. நீங்க ஏத்துங்கப்பா அப்படின்ற மாதிரிலாம் ஏத்த வைக்கிறாரு. ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இந்த தொழில் நாசமா போயிடணும், அவர் முன்ன மாதிரி சாதாரணமா இருக்கணும், என்னைய சுத்தி சுத்தி வரணும்ன்ற மாதிரிலாம் வேண்டிட்டு இருக்காங்க. இவரோட கடையில வள்ளின்னு ஒருத்தங்க வேலை பார்ப்பாங்க. இப்ப கண்ணாடியை பார்த்து ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிட்டு இருக்காங்க. இத பாக்குற தெய்வானைக்கு கோவம் வந்துருது. எதுக்காக இவ்வளவு ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிட்டு இருக்க? 50 வயசுல இருக்க அவரை மடக்கி போட்டுட்டா லைஃப் முழுக்க செட்டில் ஆயிரலான்றதுக்காக இப்படி பண்றியான்னு கேக்குறாங்க. என்ன இப்படி பேசுறீங்க அப்படிலாம் இல்லன்ற மாதிரி வள்ளி சொல்றாங்க. ஆனா தெய்வானை கேட்காம பயங்கரமா திட்டிட்டு போயிடுறாங்க. வள்ளியை இதை நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வள்ளியோட ஹஸ்பண்டும் இந்த இடத்துல தான் வேலை பார்ப்பாரு. கவலைப்படாத, ஐயா கிட்ட பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சமாதானம் சொல்லிட்டாரு. இப்பதான் முருகப்பாக்கு இந்த பிரச்சனையை பத்தி தெரிய வருது. இவங்க 2 பேரை பார்த்து பேசுறதுக்காக வராரு. என் ஒய்ஃபுக்காக நான் மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லிட்டாரு. இப்பதான் இவரோட ஒய்ஃபை பத்தி ஒரு பிளாஷ்பேக்க சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ஒய்ஃப் ஒருத்தர் மேல ஆசைப்பட்டிருப்பாங்க. கல்யாணம் கைக்கூடி வர மாதிரி இருக்கும். அப்பதான் மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கும். ஏன்னா தெய்வானியோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, வப்பாட்டி வச்சிருப்பாரு. வப்பாட்டி வச்சிருக்க ஒரு வீட்டுல சம்பந்தம் பண்ண மாட்டேன்ற மாதிரி கல்யாணத்தையே கேன்சல் பண்ணிடுவாங்க. அப்பா நிறைய சம்பாரிச்சதுனால தான் அஃபேர் வச்சுக்கிட்டாரு. அந்த மாதிரி தான் எல்லா ஆம்பளைங்களும் இருப்பாங்கன்ற மாதிரி அவ நினைக்கிறா. நான் அப்படி இல்லன்றது அவளுக்கு புரியல. என் ஒய்ஃப் பண்ணதுக்காக திரும்பி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். இதுக்கப்புறம் நீ வேலைக்கு கூட வர தேவையில்ல, மாசம் மாசம் உனக்கு சம்பளம் மட்டும் வந்துரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப வீட்டுக்கு வந்து வள்ளி இருக்காங்கல்ல, அவரை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய மனுஷன் என்கிட்ட போய் சாரி கேட்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவர் பார்க்க அழகா தான் இருக்கார்ல, 50 வயசு ஆன மாதிரியே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டாங்க. என்ன அவரை பத்தியே பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் லைட்டா ஃபீல் பண்றாரு. இப்ப நைட்டு நேரம் கூட அவரை பத்தி தான் கேட்டுட்டு இருக்காங்க. இதனால ஹஸ்பண்டுமே ஒரு ஸ்டேஜ்ல பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. இப்ப மறுநாள் காலையில ஹஸ்பண்ட் இருக்கார்ல, முருகப்பாவை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. எனக்கெல்லாம் வள்ளி மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைச்சதே பெரிய விஷயம், அதை ஒரே நாள்ல கெடுத்துட்டீங்களே சார், நீங்க பண்ண விஷயத்தினால உங்களை பத்தியே தான் பேசிட்டு இருக்கா, என்ன கண்டுக்க கூட மாட்டா, எனக்கு ஒரு பேமெண்ட் தந்துருங்க, நான் எங்கேயாவது போயிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என்ன இப்படி பேசிட்டு இருக்க, உன் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சா கோவப்பட போறா அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அவ வாசல்ல இருந்து கேட்டது தான் இருக்கான்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. இப்ப அவங்களுமே வெக்கப்பட்டுக்கிட்டே இந்த இடத்துக்கு வராங்க. என்ன அவ்வளவு பிடிச்சிருக்கான்ற மாதிரி இவர் கேக்குறாரு. ஆமா ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்க கூடியே இருக்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என்ன பண்ணலான்ற மாதிரி குருவை கேட்கறதுக்காக வராரு. முருகரை பொறுத்த வரைக்குமே தெய்வான வள்ளின்னு 2 ஜோடி இருக்கு, உனக்கும் 2 ஜோடி இருக்கலாம், தப்பில்ல, தாராளமா கல்யாணம் பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்றாரு. இவர் என்ன பண்றாருன்னா வள்ளிக்காக ஒரு வீடு ஏற்பாடு பண்ணி தந்துடுறாரு. இப்ப வள்ளியும் அவங்களை எப்படி கூப்பிடுறது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. உனக்கு எப்படி தோணுதோ அப்படி கூப்பிடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்க 2 பேருமே ஒண்ணு மண்ணெல்லாம் இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பத்தி ஒய்ஃபு கிட்டயும் பையன் கிட்டயும் சொல்லிடுறாரு. இப்ப ஒய்ஃப் செம்ம கோவத்துல இருக்காங்க. என்னைக்காவது இப்படி நடக்கும்னு சொன்ன பத்தியா, இப்ப நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி பையன் சொல்லிட்டாரு. இல்ல அவர் எப்பவுமே அப்படிதான், இப்பதான் பூனை வெளியே வந்திருக்கு, இந்த விஷயத்த நான் அவ்வளவு சீக்கிரத்துல விட மாட்டேன், சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு பேசுவேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப சொந்தக்காரங்கன்னு எல்லாரையும் இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. ஆனா சொந்தக்காரங்க எல்லாருமே இவங்களுக்கு தான் அட்வைஸ் பண்றாங்க. முருகப்பா இத்தனை வருஷம் அமைதியா இருந்தானே சந்தோஷப்படு, ஏன்னா எல்லாருமே 2-3 ஒய்ஃப் எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க, இதெல்லாம் காமன் தான், நீ பெருசா கண்டுக்காத, அப்படி நீ சண்டை போட்டனா நீ தான் இந்த வீட்டை விட்டு வெளியே வர மாதிரி இருக்கும், பார்த்து இருந்துக்கோன்ற மாதிரி இவங்களுக்கு தான் எல்லாருமே புத்திமதி எல்லாம் சொல்லிட்டு போறாங்க. இப்போ ஒரு லேடி முருகப்பாவை பாக்குறதுக்காக வராங்க. ஆக்சுவலா இவங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய ஆளுங்களுக்கு எல்லாம் வேலை பாக்குறவங்களா இருப்பாங்க. சார் உங்களுக்கு பொலிட்டிக்கல் சப்போர்ட்டை நாங்க பண்றோம், அதுக்கு பதிலா நீங்க பிளாக் மணியா ஒயிட் மணியா மாத்தி தரணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி தப்பான காரியத்தெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. பண்ண முடியாதுன்னா நான் மேல் இடத்துல சொல்ல முடியாது, நீங்க டைம் கேக்குறீங்கன்னு வேணா சமாளிக்கிறேன்ற மாதிரி கிளம்புறாங்க. இப்ப சிந்தாமணின்ற ஒரு லேடியை காட்டுறாங்க. எப்படியாவது முருகப்பாவை டிராப்ல விழ வைக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. வேணும்ட்டே வீட்டு வாசல்ல சாணியெல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் வேணான்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. நீயும் சம்பாதிக்க மாட்ட, சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு, அதையும் நீ விட மாட்டேன்ற மாதிரிலாம் ஹஸ்பண்டை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. இவங்க பண்ணதுக்கான காரணம் என்னன்னு இப்பதான் தெரியுது. இந்த வழியா தான் முருகப்பாவும் ஆளுங்களும் வாக்கிங் வருவாங்க போல. அப்படி வரும்போது இவர் தெரியாதனமா சாணியை மிதிச்சிடுறாரு. அப்ப இவங்க இருக்காங்கல்ல, கிளீன் பண்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. உங்களை மாதிரி ஆளுங்க எங்க வீட்டுக்கெல்லாம் வந்தா நல்லா இருக்கும் வாங்கன்ற மாதிரிலாம் கூப்பிடுறாங்க. கொஞ்சம் செடியூஸ் பண்ற மாதிரி தான் பேசுறாங்க. இவருமே வீட்டுக்கெல்லாம் வந்து உட்காந்துடுறாரு. இருங்க என் பொண்ணை வர சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல காலேஜ் படிக்கிற இவங்களோட பொண்ணு வராங்க. அவங்க பேரு விஷாகா அப்படின்றது. ஏற்கனவே இவளை பார்த்திருக்குமே அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. ஆக்சுவலா காலேஜ்ல அவார்ட்லாம் தரதுக்காக இவர் வந்தாரு பாத்தீங்களா, அந்த காலேஜ்ல தான் இந்த விஷாகா படிச்சிருப்பாங்க. இவரு கையால தான் அவார்ட்லாம் வாங்குறாங்க.
என்ன பார்த்து இவ்வளவு வலியறீங்க, அவ்வளவு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட கிண்டல் பண்ற மாதிரி பேசியிருப்பாங்க. அம்மா தான் ட்ரைனிங் கொடுத்து விசாகாவை இந்த மாதிரி பேசலாம் வைக்கிறாங்க போல, விசாகாவையும் கூட வச்சுக்கலான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப விசாகா ஃபேமிலிக்காக ஒரு வீட்டை இவர் ஏற்பாடு பண்ணி தந்துடுறாரு. நான் அப்பப்ப இந்த இடத்துக்கு வந்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாரு. அம்மாவும் அவர்கிட்ட பேசினியான்ற மாதிரி கேக்குறாங்க. நேத்து பேசினன்ற மாதிரி பொண்ணு சொல்றா. எது ஒரு நாள் முழுக்க பேசாம இருக்கியா? தினம் தினம் பேசிக்கிட்டே இருக்கணும், அப்பதான் கண்ட்ரோல்குள்ள வச்சுக்க முடியும், நீ உடனே கால் பண்ணி பேசு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, முருகப்பாக்கு கால் பண்ணி பேசுறா. அந்த சமயம் முருகப்பா வள்ளி வீட்டுல தான் இருக்காரு. சரி இந்த பொண்ணு கிட்ட பேசலான்ற மாதிரி இவரும் கொஞ்சலாம் பேசிட்டு இருக்காரு. வள்ளி என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளதான் கொஞ்சிட்டு இருக்காரு போல அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. பேசினதுலாம் போதும், கிளம்பி வாங்கன்ற மாதிரி விசாகா சொல்றா. உடனே வரன்ற மாதிரி இவரும் வேகமா வீட்டை விட்டு கிளம்புறாரு. இப்ப சிந்தாமணி தான் இவரை வெல்கம் பண்ணி கூட்டு வராங்க. நீங்க வெயிட் பண்ணுங்க, கொஞ்ச நேரத்துல அவ வந்துருவா, குளிக்க போயிருக்கான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவர் வெயிட் பண்றாரு. அப்பதான் அந்த லேடி கிட்ட இருந்து போன் கால் வருது. என்ன முடிவு எடுத்தீங்கன்னு கேக்குறாங்க. அதான் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, நீங்க என்ன பிரஷர் போட்டாலும் சரி எல்லாத்தையும் நான் ஹேண்டில் பண்ணிப்பேன், இந்த வேலையெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரே வார்த்தையில முடிச்சிடுறாரு. இப்ப இவரும் விஷாகாவை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. விஷாகா செடியூஸ் பண்ற மாதிரிலாம் பேசுறாங்க. உங்க நடை உடைன்னு எல்லாத்தையும் மாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பழனியை பொறுத்த வரைக்கும் கூட படிக்கிற ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. ஆனா அந்த பொண்ணோட அப்பாக்கு இவருக்கு கொடுக்கறதுல பெருசா விருப்பம் கிடையாது. ஏன்னா இவரோட அப்பா செகண்ட் கல்யாணம் பண்ணியிருக்காரு பாத்தீங்களா, அதெல்லாம் சுத்தமா அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. இருந்தாலுமே உனக்காக நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், உன் அப்பாவையும் உன் ஒரிஜினல் அம்மாவையும் கூட்டு வந்து வீட்டுல பேசு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி அப்படின்ற மாதிரி பழனியும் ஏத்துக்கிறாரு. இப்ப அப்பாவை பார்த்து இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட பேசுறதுக்காக வள்ளி வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்பா நான் காலேஜ்ல ஒரு பொண்ணை லவ் பண்றேன், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் அப்பா விஷாகான்னு ஒரு பொண்ணு கூடயும் பழகிட்டு இருக்காருன்னு பையனுக்கு தெரிய வருது. பையன் செம்மையா அப்செட் ஆகி எதுவுமே பேசாம இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப இவர் இருக்காருல, விஷாகாவை பாக்குறதுக்காக செம்மையா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்துடுறாரு. இங்கிலீஷ்ல பயங்கரமா பேசிட்டு இருக்காரு. சூப்பரா பேசுறீங்கன்ற மாதிரி இவங்க சந்தோஷப்படுறாங்க. இவர் கூட சேர்ந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. உண்மையில இதெல்லாம் விஷாகா யோசிச்சுதான் பார்த்திருப்பாங்க. வந்து இவர் இருக்கார்ல, இங்கிலீஷ் பேச தெரியாம திணறிட்டு இருக்காரு. என்ன இப்படி சொதப்புறாரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி பேசுறதுலாம் செட் ஆகாது, நம்ம ஆரம்பிப்போன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆரம்பிக்கிறதா, அதுக்கு இன்னும் நான் ரெடியே ஆகலையன்ற மாதிரி சொல்றாரு. நான் ரெடி பண்றேன்ற மாதிரி இவங்க இருக்காங்கல்ல, முந்திரி எல்லாம் நிறைய சாப்பிட வைக்கிறாங்க. இப்போ ஓகேவான்னு கேக்குறாங்க. இப்பயும் ஓகே இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. இவங்க நிறைய தந்துகிட்டே இருக்காங்க. அது நிறைய சாப்பிட்டோன்னே இவருக்கு பேதிலாம் ஆக ஆரம்பிச்சிருது. எனக்கு பேதி ஆகுது அப்படின்ற மாதிரி பாத்ரூம்க்கு போறாரு. இப்ப பாத்ரூம் போய் டயர்டாகி இங்கேயே படுத்துறாரு. அம்மா சொல்றதுனால தான் பொண்ணு பழகிட்டு இருக்கா. இதெல்லாம் பொண்ணுக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. இப்ப ரெண்டு பேருமே கார்ல வச்சு ரொமான்ஸ் பண்றதுக்காக வந்திருக்காங்க. இவர் கூடிய 2-3 ஆட்கள் இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் பாதுகாப்புக்காக நிக்க வச்சுட்டு தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் இவரோட ஃப்ரெண்டான அந்த காலேஜ் சார் கிட்ட இருந்து போன் கால் வருது. இவர் பண்ணிட்டு இருக்கிறத பத்தி அவருக்கு தெரியுது போல. இந்த வயசுல இதெல்லாம் தப்பு, வேணான்ற மாதிரி அட்வைஸ் எல்லாம் பண்றாரு. எனக்கு இந்த அட்வைஸ் பண்றதுலாம் சுத்தமா பிடிக்காதுன்ற மாதிரி இவரும் காலை கட் பண்ணிடுறாரு. இப்ப விஷாகாவும் அப்செட் ஆயிடுறாங்க. முறைப்படி என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. சரி பண்ணிக்கிறேன்ற மாதிரி இவருமே சொல்லிட்டாரு. இப்ப குருவை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. குரு அதெல்லாம் கூடாதுன்ற மாதிரி சொல்றாரு. ஏன் கூடாது? பழம்னு எடுத்துக்கிட்டா மா பலா வாழை இருக்கு, அதே மாதிரி சேர சோழ பாண்டியர்கள் இருக்காங்க. அதே சமயம் கொடியை பொறுத்த வரைக்கும் 3 கலர் இருக்கு. எல்லாம் 3 இருக்கும் போது எனக்கு மட்டும் ஏன் 3 இருக்க கூடாது? நான் கல்யாணம் பண்ணிக்க தான் போறேன்ற மாதிரிலாம் பேசிட்டு இங்க இருந்து போறாரு. இதெல்லாம் கேட்டு குரு செம்மையா டென்ஷன் ஆயிட்டாரு. இதுக்கப்புறம் அவன் இந்த பக்கம் வந்தானா உள்ள விடாத அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிடுறாரு. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. ஆனந்தன் படிச்சுட்டு இருக்கும் போதே தூங்கிடுறாரு போல. ஆக்சுவலா ஆனந்தன் குட்டி கூட க்ளோஸா இருப்பாரு. இப்ப இவர் வந்ததுனால இவர் கூட க்ளோஸா இருக்காருல, இதெல்லாம் குட்டிக்கு பிடிக்க மாட்டேங்குது. இவரை இங்க இருந்து துரத்தி விடணும் அப்படின்ற மாதிரி துரத்தி எல்லாம் விட்டுட்டு இருக்காரு. இப்ப ஆனந்தனும் காலையில கண்முழிக்கிறாரு. அவரை பார்க்கலான்ற மாதிரி உள்ள வராரு. அவர் மிஸ் ஆகுறது தெரிய வருது. எங்கன்ற மாதிரி மத்தவங்க கிட்ட விசாரிக்கிறாரு. இவன் தான் சுத்தி சுத்தி வந்தான், இவன் தான் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி குட்டியை காட்டுறாங்க. நாளா எதுவுமே பண்ணலன்ற மாதிரி குட்டி சொல்லிட்டு இருக்காரு. சரி நம்மளே தேடுவோன்ற மாதிரி ஆனந்தன் எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்காரு. அப்பதான் நைட்டு நேரம் யாரோ மரத்துல லாக் பண்ணி வச்சிருக்கிறது தெரிய வருது. குட்டி தான் பண்ணிருக்கான் போலன்னு யோசிக்கிறாரு. நைட்டு முழுக்க வெளியே இருந்ததுனால ட்ரெஸ்லயே மலம் கழிச்சிருப்பாரு. இவரை கிளீன் பண்ணி கூட்டு வாங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்டே இவர் சொல்லிடுறாரு. இந்த கேப்ல படிக்கலான்ற மாதிரி மேற்கொண்டு என்ன இருக்குன்ற மாதிரி படிக்கிறாரு. இப்ப ஆல்பர்ட்னு ஒரு ட்ரைனரை நமக்கு காட்டுறாங்க. இவர்கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக தான் விஷாகா வந்திருக்காங்க. இப்ப யாரும் இல்லாத போது இவங்க 2 பேருமே டான்ஸ் எல்லாம் பண்றாங்க. அந்த டான்ஸ்ல ரொம்ப க்ளோஸா இவங்க நெருங்கி கிஸ் பண்ற மாதிரிலாம் வந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து விஷாகாக்கு போன் கால் வருது. சாரின்ற மாதிரி விலகி போறாங்க. இப்ப கால் அட்டெண்ட் பண்ணி பேசுறாங்க. எதிர முருகப்பா தான் பேசிட்டு இருக்காரு. ஆனா முருகப்பா பேசுறத கேட்கறதுக்கு இவங்களுக்கு கடுப்பா இருக்கு. இவங்களுக்கு ஆல்பர்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால வேகமா இவங்க காலை கட் பண்ணிடுறாங்க. விட்டதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஓடி வந்து இவரை கட்டி பிடிச்சிடுறாங்க. பொண்ணு ஆல்பர்ட்னு ஒருத்தன் கூட சுத்திட்டு இருக்கிறத பத்தி அம்மாக்கு தெரிய வந்துருது. இதெல்லாம் தப்பு, நீ முருகப்பா சாரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிட்டாங்க. அம்மா அவரால் எதுவுமே பண்ண முடியல,
என்னால 50 வயசுல ஒருத்தரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்ற மாதிரி பொண்ணு மனசை மாத்திக்கிறா. அம்மா இருக்காங்கல்ல, இத வேற மாதிரி முருகப்பா கிட்ட சொல்லலான்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆக்சுவலா பொண்ணு உங்களை தான் ரொம்ப விரும்பிட்டு இருக்கா. ஆனா நடுவுல ஆல்பர்ட்னு ஒருத்தன் பொந்தி என்னோட பொண்ணோட மனசை மாத்திட்டு இருக்கான். நீங்க தான் அந்த ஆல்பர்ட் கிட்ட இருந்து என்னோட பொண்ணை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி முருகப்பா சொல்லிட்டாரு. ஆனா உண்மையில பொண்ணு விரும்பி தான் ஆல்பர்ட் கூட ஒன்னாலாம் இருந்துட்டு இருக்காங்க. அம்மாவும் போன்ற மாதிரிலாம் ஆல்பர்ட் அனுப்பி விடுறாங்க. அம்மா எதிர்க்கிறதுனால சீக்கிரமா ஆல்பர்ட்டை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி விசாகா முடிவு பண்ணிடுறாங்க. இப்ப சர்ச்சில் கல்யாணம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. முருகப்பாவோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இந்த சர்ச்சில் முக்கியமான பொறுப்புல இருக்காரு. இவங்க கல்யாணம் எல்லாம் முடிச்சுட்டு வாசல் கிட்ட வந்துடுறாங்க. அப்பதான் இந்த அசிஸ்டன்ட்டுக்கு முருகப்பா கிட்ட இருந்து கால் வருது. முருகப்பா இருக்கார்ல, ஆல்பர்ட்னு ஒரு பையன் சுத்திட்டு இருக்கானா, அவனை கொஞ்சம் விலகி போக வையன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்பதான் அந்த கல்யாணம் பொண்ணு விசாகான்றது இவருக்கு தெரிய வருது. நில்லுங்க நில்லுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா அவங்க 2 பேர் வேகமா கிளம்பிடுறாங்க. இத பத்தி எல்லாம் முருகப்பா கிட்ட சொல்லிட்டாரு. முருகப்பா இருக்கார்ல, அவங்க கதையை முடிச்சிருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால இவர் என்ன பண்றாருன்னா ஆளுங்களெல்லாம் கூட்டு போறாரு. அவனை ஒரு இடத்துல லாக் பண்ணிட்டாரு. அவன் கதையை அந்த இடத்துல முடிச்சிடுறாரு. ஆல்பர்ட்ட முருகப்பா தான் கொலை பண்ணாரு அப்படின்றத போலீஸுங்க கண்டுபிடிச்சிடுறாங்க போல. இப்ப அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. இது எல்லாத்தையும் ஆனந்தன் படிச்சு பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இந்த இடத்துல தான் இன்டர்வல போடுறாங்க. இப்பதான் அந்த டைரியில சில பக்கங்கள் கிழிக்கப்பட்டிருக்கிறது ஆனந்துக்கு தெரிய வருது. அது கிழிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா குட்டி தான் கிழிச்சிருப்பாரு. அதை என்கிட்ட தான்ற மாதிரி இவர் கேட்டு வாங்கிக்கிறாரு. இவர் பக்கத்துல உட்கார்ற வாய்ப்பு கிடைக்கிறதுனால அந்த குட்டியும் தந்துடுறாரு. இப்ப ஆனந்தன் மேற்கொண்டு என்ன இருக்குன்றத படிக்கிறாரு. அந்த விசாகா போயிட்டு இருக்கான்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொன்னார்ல, போகட்டும் விடுன்ற மாதிரி இவர் சொல்லிடுறாரு. இப்ப அந்த கெட்டப்ல இருந்து இவரோட கெட்டப்க்கு மாறலாம் நினைக்கிறாரு. அம்மா கிட்ட கொடுத்த வீடை வாங்கிடலாமான்னு ஆளுங்க கேக்குறாங்க. பொண்ணு பண்ணதுக்கு அம்மா என்னடா பண்ணுவா, அம்மா கிட்டே வீடு இருக்கட்டும்னு சொல்றாரு. அந்த ஆல்பர்ட் இருக்கார்ல, யாரையோ ஃப்ராட் பண்ணி ஏமாத்தி இருக்காரு போல. அதனால ஆளுங்கெல்லாம் அடிக்கிறதுக்காக வராங்க. இத பத்தி சிந்தாமணிக்கு தெரிய வருது. முருகப்பா சார், நீங்க தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி கேக்குறாங்க. கவலைப்படாத, நான் ஆளுங்களை அனுப்புறேன்ற மாதிரி முருகப்பா சொல்லிட்டாரு. இப்ப முருகப்பாவோட ஆளுங்க இந்த இடத்துக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆக்சுவலா இந்த ஆல்பர்ட் இருக்கார்ல, ஒருத்தங்களை ஏமாத்தி 15 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காரு. அந்த காசு வேணும்ன்ற மாதிரி தான் பிரச்சனை பண்றாங்க. இத பத்திலாம் அசிஸ்டன்ட் சொல்றாரு. 15 லட்சம் ரூபாய் தானே, செட்டில் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி முருகப்பா சொல்றாரு. காசை தந்ததுனால இந்த ப்ராப்ளம் ஸ்மூத்தா முடிஞ்சிருது. இப்ப ஆல்பர்ட் இருக்கார்ல, வீட்லயே வச்சு ட்ரிங்க்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இதை பாக்குற விஷாகாக்கு கோவம் வருது. நீ எப்பத்துல இருந்து ட்ரிங்க்லாம் பண்ண ஆரம்பிச்ச, இப்படிலாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படிதாண்டி பண்ணுவேன்ற மாதிரி இவர் கோவப்படுறாரு. உனக்காக எதுக்காக அவர் 15 லட்சம் ரூபாய் தரணும், அவருக்கும் உனக்கும் அப்படி என்ன நெருக்கம்ன்ற மாதிரி இவர் சந்தேகப்படுற மாதிரி நிறைய கேள்வி கேட்கிறாரு. உண்மையிலே இவங்க 2 பேரும் க்ளோஸ் எல்லாம் இருந்திருக்க மாட்டாங்க. அதை சொன்னாலே இவர் ஏத்துக்க மாட்டாரு. இந்த மாதிரி விசாகாவை சந்தேகப்பட்டு பேசியிருக்கான்ற மாதிரி ஆளுங்க முருகப்பா கிட்ட சொல்றாங்க. இப்ப முருகப்பா 2 பேரையும் உட்கார வச்சு பேசலாம் நினைக்கிறாரு. இப்ப பேசுறதுக்கு முன்னாடி அந்த பையன் மன்னிப்புலாம் கேட்கிறான். நான் தெரியாம வாட்டி குடிச்சு என்னென்னமோ பேசிட்டேன் சார். நான் வேலை வட்டிலாம் இல்லாம சும்மா இருக்கேன்ல, அதனால தான் இந்த மாதிரிலாம் பேசுறேன். ஒரு தொழில் பண்ணா எல்லாம் சரியாயிடும். தொழில் பண்றதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறான். முருகப்பா இருக்கார்ல, சரி ஒரு டிராவல்ஸ் மாதிரி ஆரம்பிச்சு தரேன், அதை நல்லபடியா நடத்துன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவனும் ஏத்துக்கிறான். டிராவல்ஸ் ஆரம்பிச்சா அதை நல்லபடியா பாத்துக்கணும்ல. ஆனா இவன் வீட்டுல உட்காந்து எப்ப பாரு தண்ணி தான் அடிச்சிட்டு இருக்கான். இத மாமியாரும் விசாகாவும் எதிர்த்து கேக்குறாங்க. அவங்க 2 பேரையும் போட்டு அடிக்கலாம் செய்யறான். இவங்க 2 பேருமே ரொம்ப பயப்படுறாங்க. இப்ப விசாகா இருக்காங்க பாத்தீங்களா, நேரா முருகப்பாவை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. தப்பு பண்ணிட்டேன் சார், என்ன மன்னிச்சிருங்கன்ற மாதிரி கால்ல எல்லாம் விழுறாங்க. அவனை எப்படியாவது என்கிட்ட இருந்து பிரிச்சிருங்க, அது போதும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் என்ன பண்றாருன்னா ஆல்பர்ட்டுக்கு புத்திமதிலாம் சொல்றாரு. நீங்க சொல்றது புரியுதுன்ற மாதிரி ஆல்பர்ட் ஏத்துக்கிறாரு. இப்ப அடுத்ததா விசாகா கிட்ட பேசுறதுக்காக வராரு. அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சிருக்கேன், இதுக்கப்புறம் ஒழுங்கா இருப்பான், கவலைப்படாதன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப பேசி இவங்க 2 பேரையும் இங்க இருந்து அனுப்பி வைக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல அந்த ஆல்பர்ட் கிட்ட இருந்து போன் கால் வருது. இவருமே அட்டன் பண்ணி ஆல்பர்ட் கிட்ட பேசுறாரு. ஆல்பர்ட் என்னடானா இவரை திட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ஏசிபி மச்சானுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னல, ஏசிபி உன் மேல செம்ம கோவத்துல இருக்காரு. இப்ப மட்டும் உனக்கு எதிராக நான் தப்பா சொன்னேன்னு வச்சுக்கோயேன், அதை வச்சே உன்னை லாக் பண்ணி உன் லைஃபையே காலி பண்ணிடுவாரு. நான் சொல்லணுமா சொல்ல வேணாமான்றத நீ தான் முடிவெடுக்கணும். எனக்கு மொத்தமா 50 கோடி ரூபாய் தான்ற மாதிரிலாம் மிரட்டுற மாதிரி பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்கிற இவருக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. இவனை இந்த அளவுக்கு நான் பாத்துக்கிறேன், இவன் என்னையே மிரட்டுறானா, இதுக்கப்புறம் இவன் உயிரோட இருக்க கூடாது, ஆல்பர்ட் கதையை முடிங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. என்னதான் ஆல்பர்ட்டை கொலை பண்ணுங்கன்னு நான் சொன்னாலும் என்னோட மனசு கேட்கவே இல்லைன்ற மாதிரி டைரியில எழுதியிருக்காரு. இவர் மனசு கேட்காம கஷ்டப்பட்டு இருக்காரு. ஆளுங்களை திரும்பி வர சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி ஆளுங்களுக்கு கால் பண்ணிட்டாரு. ஆனா ஆளுங்க போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. கொஞ்ச நேரத்துல ஆளுங்க கால் பண்ணி கதையை முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. முருகா, இது வரைக்கும் தப்பு பண்ணாம இருந்தேன், என்ன போய் தப்பு பண்ண வச்சியன்ற மாதிரி இவர் பயங்கரமா ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஆளுங்களை வர வச்சு பேசுறாரு. எப்படி அவன் கதையை முடிச்சீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. ஆளுங்க எப்படி முடிச்சாங்கன்றத சொல்றாங்க. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. கதையை முடிச்சிட்டீங்கன்னா வரது யாரா அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு.
பார்த்தா அந்த இடத்துல ஆல்பர்ட் இருக்கான்ல, கதவை திறந்து வந்துட்டு இருக்கான். இப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. முருகா என்ன தப்பு பண்ண வச்சிட்டியேன்ற மாதிரிலாம் இவர் புலம்பிட்டு இருந்தார்ல, அப்ப ஆல்பர்ட் கிட்ட இருந்து கால் வந்திருக்கும். அப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆல்பர்ட் வீட்ல அட்ராசிட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆளுங்க 3 பேர் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆல்பர்ட்டை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. அண்ணன் கதையை முடிக்க சொல்லிட்டாரு, ஆனா போனா போதுன்றதுக்காக உன்னை விடுறோம், மும்பைக்கு போய் பொழைச்சுக்கோ, முதல்ல இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி நான் போயிடுறேன்ற மாதிரிலாம் இவன் சொல்லியிருப்பான். ஆனா போகாம திரும்பி கால் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கான்றது உங்களுக்கு தெரிய வருது. என்கிட்டயே போய் சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி முருகப்பா இருக்கார்ல, அவரோட ஆளுங்களை எல்லாம் போட்டு அடிக்கிறாரு. ஆளுங்களுக்கு இவன் மேலதான் கோவம், அண்ணன் கிட்ட அடி வாங்க வச்சிட்டானே அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நாய்க்கு ஒரு வாய்ப்பு தரலான்னு பார்த்தா அந்த நாய் நம்மளே அடி வாங்க வச்சிட்டான். இன்னைக்கு அவன் கதையை முடிக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. 3 பேருமே சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. அவருக்குமே அந்த ஆளுங்களை நினைச்சா பயமா இருக்கு. நம்ம மும்பைக்கு போயிடலான்ற மாதிரி இவங்களை கூப்பிடுறாரு. என்னாலாம் வர முடியாது, நீ மட்டும் போன்ற மாதிரி இவங்களும் துரத்தி விடுறாங்க. இவரும் கிளம்பிடலான்ற மாதிரி வண்டிக்காக வெயிட் பண்றாரு. அதுக்குள்ள இவங்க 3 பேர் வந்துடுறாங்க. இப்ப லாக் பண்ணி ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க. அந்த இடத்துல வச்சு போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. நீலாம் உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இவரோட கதையை முடிச்சிடுறாங்க. ஏசிபி கிட்ட தான் இந்த கேஸ் வருது. சிசிடிவியை செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ஒரு கார் மட்டும் தான் இந்த வழியா வந்திருக்கும். சோ இந்த 3 பேரை லாக் பண்ணிடுறாங்க. அது மூலியமா முருகப்பாவையும் லாக் பண்ணிட்டாங்க. இந்த ஏசிபிக்கு தனிப்பட்ட முறையில முருகப்பா மேல ஒரு கோபம் இருக்கும். அதனால இந்த கேஸை யூஸ் பண்ணி முருகப்பாவை ரொம்ப அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஆக்சுவலா விசாகாவை மிரட்டி தான் வச்சிருக்காரு. இவருக்கு ஏத்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுக்க சொல்றாரு. அவங்களுமே பயந்து இவருக்கு ஏத்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் காப்பி இவருக்கு பக்கத்துல இருக்கு, நீ வந்து எடுன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே தயங்கி தயங்கி பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. அப்படி பக்கத்துல வரும்போது தப்பெல்லாம் இவர் டச் பண்ணிட்டு இருக்காரு. நீ மட்டும் நான் சொல்றதை கேட்கலன்னு வச்சுக்கோ, உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்ற மாதிரி வார்னிங் எல்லாம் கொடுத்துறாரு. இப்ப கேஸ் கோர்ட்டுக்கு வந்துருது. விசாகால இருந்து எல்லாருமே இவருக்கு எதிராக தான் சாட்சி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஏசிபி தான் மிரட்டி நான் சொல்ற மாதிரி சொல்லணும்ன்ற மாதிரி சொல்ல வச்சிருப்பாரு. இது மூலியமா இவருக்கு தண்டனை கிடைக்குது. விசாரணை கைதியா இத்தனை மாசம் சிறையில இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மேற்கொண்டு கேஸ் நடக்கும்ன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த டைம் பையன் தானே கடையை பாத்துக்கணும், எல்லாருமே நீ தான் பாத்துக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரின்ற மாதிரி பழனி தான் இப்ப கடையெல்லாம் பாத்துக்கிறாரு. இவர் சிறையில இருக்கும் போதே இவரோட பேரை ரொம்ப டேமேஜ் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி நினைக்கிறாங்க. பயங்கரமா இவரை கழுவி எல்லாம் ஊத்திட்டு இருக்காங்க. அதே சமயம் பையனை மிரட்டலான்ற மாதிரி வந்துடுறாங்க. எல்லாருமே உன் அப்பாவை பத்தி மோசமா பேசிட்டு இருக்காங்க, இவரெல்லாம் ஏமாத்தி தான் சம்பாரிச்சிருப்பாருன்ற மாதிரி பேசுறாங்க. இதையே சாதகமா வச்சு உன்னோட சொத்து எல்லாத்தையும் ஈஸியா புடுங்கிடுவாங்க. நீ பவரை எனக்கு மாத்தி விடு, நான் உனக்கு சப்போர்ட்டிவா இருக்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஆனா என் அப்பா பேர்ல தான் இன்னமும் சொத்து இருக்குன்ற மாதிரி இவர் சொல்றாரு. நீ கேட்டா தருவார்ல, சாமர்த்தியமா பேசி வாங்கன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவரோட ஃப்ரெண்டா ஒரு காலேஜ் ஓனரை சொன்ன பாத்தீங்களா, அவருமே இவரை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. இவர் புத்திமதிலாம் சொல்லியிருப்பாரு. அதை கேட்காம தான் இவர் பிரச்சனையில மாட்டியிருப்பாரு. நீங்க படிச்சவரு, நீங்க சொன்னதை நான் கேட்டிருக்கணும், என்ன மன்னிச்சிருங்கன்ற மாதிரி கால்ல எல்லாம் விழுறாரு. பரவாயில்லன்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டும் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல பையன் அப்பாவை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. பையன் இருக்காருல, அப்பா இந்த மாதிரிலாம் சில ப்ராப்ளம் இருக்குப்பா, நீங்க பவரை தற்காலிகமா எனக்கு மாத்துனா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது என்ன தற்காலிகமா, என் சொத்தெல்லாம் உனக்கு தான்டா, மொத்தமா உனக்கே எழுதி வச்சிடறேன், எங்க சைன் போடணும்னு மட்டும் சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. இப்ப பையன் எங்கெல்லாம் சைனை வாங்கணுமோ அங்கெல்லாம் சைனை வாங்கிடுறாரு. சைன்லாம் வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் பையன் இருக்காருல, அப்பாவை போட்டு அடிக்கிறாரு. இப்பதான் சில விஷயங்களை ரிவீல் பண்றாங்க. இவர் ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாம போனதுக்கு அப்பா தானே காரணம். அப்பா மேல செம்ம கோவத்துல இருந்திருப்பாரு. ஆக்சுவலா அந்த காலேஜ் ஓனரை இவர் தான் பேச சொல்லியிருப்பாரு. காலேஜ் ஓனரும் பேசி அந்த விஷாகா ரிலேஷன்ஷிப்பை நிறுத்தலாம்னு நினைச்சிருப்பாரு. ஆனா அது வேலைக்கு ஆயிருக்காது. இதனால தான் பையன் செம்ம கோவத்துல இருந்திருப்பாரு. காசு பணம் நிறைய இருக்குன்றதுக்காக தானே உன் பையன் வயசுல இருக்க ஒரு பொண்ணு கூட கூத்தடிச்ச, இதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. அப்படி கிளம்பும் போது டாக்டரை பார்த்து லைட்டா கண்ணடிச்சுட்டு போறாரு. இந்த விஷயத்த அப்பா கவனிச்சிடுறாரு. எதுக்குப்பா போகும்போது உன்னை பார்த்து கண்ணடிச்சான்னு கேக்குறாரு. சார் உங்க பையன் விஷ ஊசி போட்டு உங்க கதையை முடிக்க சொன்னா, ஆனா கவலைப்படாதீங்க நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இவரால ஒரு ஃபேமிலி பலன் அடைஞ்சாங்கல்ல, அந்த ஃபேமிலியில இந்த பையன் பலன் அடைஞ்சிருப்பான். இவரால் தான் டாக்டராவே மாறி இருப்பான். அது இப்பதான் நமக்கு தெரிய வருது. நீங்க வேணா இங்க இருந்து கிளம்பிருங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரின்ற மாதிரி இவர் இருக்கார்ல, திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அந்த லேடியும் கால் பண்ணி பவரை எப்ப மாத்துறேன்னு கேக்குறாங்க. நான் எதுக்கு பவரை மாத்தணும், என் அப்பா கஷ்டப்பட்டு இவ்வளவு காசு சம்பாரிச்சிருக்காரு, அதை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். என்கிட்டயும் நிறைய லாயர்ஸ் இருக்காங்க, அவங்கள வச்சு வர பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணிப்பேன், உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவங்கிட்ட நம்ம பருப்பு வேகாதுன்றது அந்த லேடிக்கும் தெளிவா புரிஞ்சிருது. இப்ப முருகப்பா இருக்காருல, வள்ளியோட வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. ஆனா வள்ளி வீட்டுல இல்லன்ற மாதிரி செக்யூரிட்டி நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. இந்த வள்ளி இருக்காங்கல்ல, இங்க வேலை பார்க்குற ஒருத்தன் கூட சிரிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப பையன் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. யார் வீட்டுல யாரு விளையாடுறது, முதல்ல கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் அந்த வள்ளியை இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுருப்பாரு. முருகப்பாவை பொறுத்த வரைக்கும் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிருக்காருல, அதனால போலீஸ்ல முக்கியமான ஆபீசர்ஸ் எல்லாம் வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவோன்ற மாதிரி பேட்டி எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. இப்ப இவர் இருக்காருல, சிந்தாமணியை பாக்குறதுக்காக
வந்திருக்காரு. சிந்தாமணி கொஞ்ச நாள் மட்டும் இங்க இருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் உன்னால எனக்கு எந்த யூஸும் இல்ல, கிளம்புன்ற மாதிரிலாம் துரத்தி விடுறாங்க. பண்ண ஹெல்ப் எல்லாம் மறந்துட்டாலே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே வெளியே வந்துட்டு இருக்காரு. அப்பதான் விஷாகா இந்த இடத்துக்கு வராங்க. இவர் விஷாகா கிட்ட ஹெல்ப் கேட்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா விஷாகா கூட இவர் பண்ண ஹெல்ப் எல்லாம் மறந்துடுறாங்க. இங்க நிக்காத, முதல்ல கிளம்புன்ற மாதிரி புடிச்சு இவரை தள்ளி விடுறாங்க. இவங்க தள்ளி விட்டதுல இவர் நடு ரோட்டுக்கு வந்துடுறாரு. அப்பன்னு பார்த்து ஒரு லாரி இருக்கு பாத்தீங்களா, இவர் அடிச்சு தூக்குது. இவரோட கால்லாம் உடஞ்சிருது. இவரை இந்த ஊரை விட்டே கிளம்பிடலான்ற மாதிரி கிளம்பிடுறாரு. இப்ப மறைஞ்சு மறைஞ்சு இவரும் இருந்துட்டு இருக்காரு. தாடிலாம் வந்ததுக்கு அப்புறம் இவர் யாருன்றது யாருக்குமே தெரியல. இதெல்லாம் ஆனந்தன் படிச்சுட்டு இருக்கும் போது முருகப்பா இருக்காருல, பக்கத்துல வந்து படுத்துக்கிறாரு. மேற்கொண்டு இவர் படிக்கிறாரு. ஆக்சுவலா பசங்க இருக்காங்கல்ல, இவர் பிச்சைக்காரருன்ற மாதிரி துரத்தி துரத்தி அடிக்கலாம் செஞ்சிருப்பாங்க. அதனாலதான் இவரோட முதுகுல காயெல்லாம் ஏற்பட்டிருக்கும். இன்னமும் அந்த கேஸ் நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்போ ஒரு லாயர் ஸ்பெஷல் பர்மிஷன்ல இந்த ஆளுங்க கிட்ட பேசுறதுக்காக உள்ள வந்திருக்காரு. இவங்க 3 பேர் இருக்காங்கல்ல, சார் நாங்க அடிச்சது உண்மைதான், ஆனா நாங்க கொலை பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன சொல்றீங்கன்னு ஷாக் ஆகுறாரு. இவங்களுமே நடந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா அவனை லாக் பண்ணி இவங்க ஒரு இடத்துக்கு கூட்டு போயிருப்பாங்க. அப்படி கூட்டு போயிட்டு இருக்கும் போது பின்னாடி ஒரு கார் ஃபாலோ பண்ணுது. இவங்களுமே பெருசா கண்டுக்காம அந்த இடத்துக்கு வந்து அடிச்சிட்டுலாம் இருக்காங்க. அதுல ஒருத்தர் கொல்லான்னு நினைக்கிறாரு. ஆனா இன்னொருத்தர் இருக்காருல்ல, வேணாம் நம்ம தப்பு பண்ணோம் தான் அவர் அடிச்சாரு, திரும்பி அதே தப்பு பண்ண வேணாம், கிளம்பலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால இவங்க 3 பேர் எதுவுமே பண்ணாம தான் கிளம்பி இருப்பாங்க. பின்னாடி இவங்க கார் மாதிரியே ஒரு கார் வந்திருக்கும். அந்த கார்ல வந்தவங்க தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்கன்னு லாயர் புரிஞ்சுக்கிறாரு. இப்ப சிசிடிவியை செக் பண்ணி பாக்குறாரு. அப்பதான் ஃபுட்டேஜ் நடுவுல கட்டா இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. எல்லாம் ஏசிபியோட வேலை போலன்றத புரிஞ்சுக்கிறாரு. ரெஜிஸ்டர்லயும் சில பக்கத்தை கிழிச்சிருக்காங்க. இதுவும் ஏசிபியோட வேலைன்னு இவருக்கு தெரியுது. எப்படியோ பின்னாடி வந்த காரோட அடையாளத்தை இவர் கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த காரு வாசுன்ற ஒருத்தரோட பேர்ல தான் இருக்கும். இந்த வாசுவை பொறுத்த வரைக்கும் துபாயில வேலை பார்த்திருப்பாரு. ஒய்ஃபுக்கு காசெல்லாம் அனுப்புவாரு. இவரோட ஒய்ஃபு கிட்ட இருந்து தான் ஆல்பர்ட் 15 லட்சம் ரூபாய் ஏமாத்திருப்பான். அததான் அன்னைக்கு அவங்க சண்டை போட்டு திரும்பி வாங்கிட்டு போயிருப்பாங்க. அந்த 3 பேர் விட்டு போனாங்க பாத்தீங்களா, பின்னாடியே வந்த வாசுவும் ஆளுங்களும் சேர்ந்த மாதிரி இவங்க கார்ல லாக் பண்ணிடுறாங்க. போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. வாசுவை இந்த வீடியோவை பாடுறா அப்படின்ற மாதிரி வீடியோலாம் காட்டுறாரு. அப்பதான் வாசுவோட ஒய்ஃப் பேசின விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இந்த ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, நிறைய காசு கிடைக்கும்ன்ற மாதிரி தான் வாசுவோட ஒய்ஃபை ஏமாத்திருப்பான். வாசுவோட ஒய்ஃபா நிறைய காசெல்லாம் தந்திருப்பாங்க. தந்த காசை திரும்பி தானே கேட்டிருப்பாங்க. நீ பாத்ரூம்ல குளிச்சதை வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், அதை வெளியிட்டுருவன்ற மாதிரிலாம் இவன் மிரட்டி இருப்பான். அதனால தான் அவங்க தூக்கு மாட்டி இறந்திருப்பாங்க. இதனால தான் வாசு செம்ம கோவத்துல இருந்திருப்பாரு. இவன் கதையை ஒரு ஸ்டேஜ்ல முடிச்சிடுறாரு. ஆக மொத்தத்துல கொலை பண்ணது வாசுவும் ஆளுங்களும், அந்த 3 பேர் கிடையாது. இதை லாயர் கண்டுபிடிச்சிடுறாருல. அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் கோர்ட்ல சப்மிட் பண்றாரு. ஏசிபி மேலயும் நிறைய தப்பு இருக்கு. அவருக்கு தனிப்பட்ட முறையில முருகப்பா மேல கோவம் இருந்திருக்கு. அந்த கோவத்தை இது மூலியமா இவர் காட்டலாம் நினைச்சிருக்காரு. எவிடன்ஸ் எல்லாம் ஃபேக்கா செட் பண்ணிருக்காருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. முருகப்பா நிரபராதி அப்படின்ற மாதிரி கோர்ட் சொல்லிருது. சம்பந்தப்பட்டவங்களுக்கு தண்டனை எல்லாம் கோர்ட் வழங்கிருது. இது எல்லாமே ஆனந்தனுக்கு தெரிய வந்துருது. ஆனா இதெல்லாம் முருகப்பாக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி ஆயிடுறாரு. ஆனந்தன் வீட்டுல போய் விடலான்ற மாதிரி இவரை கூப்பிட்டு கிளம்புறாரு. முருகப்பா இன்னமும் கூட அந்த சாக்லேட்டை சாப்பிடாம தான் இருக்காரு. இப்ப வேகமா குட்டிக்கு பக்கத்துல வந்துடுறாரு. இந்த சாக்லேட் வேணும்ல, வச்சுக்கோன்ற மாதிரிலாம் தராரு. அந்த குட்டியும் இவரை பார்த்து சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஆனந்தன் இங்க இருந்து கூட்டு போறாரு. ஆனந்தன் இருக்கார்ல, நேரா பழனியை பாக்குறதுக்காக தான் வீட்டுக்கு வந்திருக்காரு. இந்த ஆளை எதுக்காக சார் வீட்டுக்கு கூட்டு வந்தீங்க, இந்த ஆளால் தான் நான் நினைச்ச எதுவுமே நடக்கலன்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காரு. இவர் உன்னோட அப்பாப்பா, இவரால் தான் இந்த நிலைமையில நீ இருக்க, அதையும் மறந்துடாது அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. என்ன சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியாது, கூட்டு போங்கன்ற மாதிரிலாம் பழனி பேசிட்டு இருக்காரு. உன் அப்பா லைஃப்ல நிறைய கஷ்டப்பட்டு இருக்காருப்பா, அதெல்லாம் டைரியில எழுதியிருக்காரு, நீ படிச்சு பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதெல்லாம் எனக்கு படிக்கணும்ன்ற அவசியம் இல்லைன்ற மாதிரி இவர் தள்ளி விடுறாரு. நீங்க வெளியே வாங்கன்ற மாதிரி வேகமா இழுத்துட்டு வந்து வெளியே தள்ளி விடுறாரு. அப்பதான் கோயிலுக்கு போயிட்டு அம்மா வராங்க. ஹஸ்பண்ட் திரும்பி வந்திருக்கிறத பார்த்தோம் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. என் ஹஸ்பண்ட் எப்படி இருந்தவரு இப்படி ஆயிட்டாரே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாங்க. தம்பி நான் என்னோட ஹஸ்பண்ட பத்திரமா பாத்துக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இங்க இருந்து வேற ஒரு வீட்டுக்கு இவரை கூட்டு போறாங்க. ஆனந்தன் அந்த டைரியை அங்கேயே தான் விட்டு வந்திருப்பாரு. என்னைக்காவது ஒரு பையன் அந்த டைரியை தேடி படிப்பான், அப்பாவை பத்தி புரிஞ்சுப்பான், திரும்பி எல்லாருமே சேருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்ற மாதிரி இவரோட டைரியில எழுதுறாரு. டைரியை மூடி வைக்கிறாரு. இதோடைய படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.